குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மேகதாது அணை தொடர்பாக பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா வலியுறுத்துமா என்ற கேள்விக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். தாவேகா அரசை கடுமையாக சாடினார். இல்லப்பா, சட்டமன்றத்தில் நேரலை எதிர்கட்சி இவங்க பேசுறவங்களும் நேரலையா கொடுக்கணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் புகார் நம்ம மனு கொடுத்துருக்காரு. கடந்த காலங்களில் எப்படி இருந்தது நீங்க சட்டமன்றத்தில்? இல்லைன்னா இப்போ புதிதாக ஏன்னா இவங்க வெளிப்படையான தன்மையாக இந்த எங்களோட சட்டசபை நடைபெறும் சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ குறிப்பாக அது மாதிரி இல்லைன்னு மாதிரி சொல்றேன். ரொம்ப வருத்தமான செய்தி. உங்கள் கேள்வியே ரொம்ப வருத்தமாக இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால் ஒன்று சொன்னார், ஒன்றும் சொல்லலை, நிறைய சொன்னார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு எதுவுமே நடைமுறைக்கு வரல. தேர்தலுக்கு முன்னால் மேடைக்கு மேடை நிறைய பேசினார். பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஆடினார், பாடினார். சினிமாவில் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மாதிரி 10 ரூபா பாட்டுக்குன்னு பாடினார். தேர்தல் அறிக்கையில் நிறைய சொன்னார். பெண்களுக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னார். 1000 ரூபா தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் சேரல. இன்னும் ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பார்த்தேன், இப்படி கை வச்சாங்க பாக்கெட்டில். அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பார். அவரு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பார். அவர் இப்போ பேசவே மாட்டாங்க சட்டமன்றத்தில். அவர் தான் நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். அவர் 4000 ரூபா தருவோன்னு சொன்னார் மாணவர்களுக்கு. 4 பைசா கூட காணல. பையிலிருந்து எடுக்க வேண்டியிருக்கு. 400 கோடி ரூபா பேங்க்ல தான் இருக்கு. 6 சிலிண்டர் தருவோன்னாரு. ஆளையும் காணும், சிலிண்டரையும் காணும். பேச சொன்னால் பேச மாட்டேங்காரு. சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலை காட்சிகள் உருவாக்கும்னு சொன்னார். அதுவும் இப்போ நடக்கலை. அவர் சொன்ன எதுவுமே நடக்கலை. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்களுக்கும் தெரியல. எப்படி முதலமைச்சராக இருக்கணும்னு அவருக்கும் தெரியல. பார்கள்ல தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலாளர் பேரை சொல்லி தொடர்ந்து மாமூல் கேட்குதா நேற்று சிசிடிவி பதிவுகள் வெளியாச்சு. என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? தேர்தலுக்கு முன்னால் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஊழலற்ற அரசாங்கம் கொண்டு வருவோம். ஊழல் இப்போ கீழே இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. எதை எதிர்பார்த்தமோ அதை விட அதிகமாக நடக்குது. திருநெல்வேலியே பாளையங்கோட்டையிலேயே பாரில் போய் மாமூல் வசூல் பண்ணுறாங்க. பிறகு மாவட்ட செயலாளர் இல்லை, என்னுடைய ஜூனியர் இல்லை, எங்கள்கிட்ட இல்லைங்கிறது பேட்டி கொடுக்குறாங்க. உள்ளூருங்கிறதுனால நான் பேரெல்லாம் கூட நான் சொல்ல விரும்பலை. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பார் வசூல் நடக்குது, எல்லா வசூலும் நடக்குது. தொடர்ந்து அமைச்சர்கள் எதை எப்படி செய்யலாம், எப்படி அடிக்கலாங்கிற திட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பதவி ஏற்பு நாள்ல முதல்வர் ஜோசப் விஜய் பவர் சென்டர்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சென்டர் தான் அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொடர்பு இல்லாத விஷயங்கள் யார்கிட்ட சொல்றது அப்படிங்கறத தெரியாம இருக்கக்கூடிய நிலையில எப்படி நினைக்கிறீங்க சார்? பல பவர் சென்டர் உருவாயிருக்குதா நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? இல்ல, மிகப்பெரிய பவர் சென்டர் ஆதவ அர்ஜுன். அவர் ஆதவ அர்ஜுன் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு. ஆதவ அர்ஜுனுடைய ஆட்கள் தான் எல்லா அமைச்சரோடையும் இருக்கிறாங்க. அவர் சொன்னாதான் கையெழுத்தே போடுறாங்க. அதுதானே பெரிய பவர் சென்டர். அது மட்டுமல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு செல்போன் ஒருத்தர் கொண்டு கொடுக்காரு. யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது, செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி யார் பேசுறது, என்ன செய்யறதுன்னு தெரிய முடியல. இது பவர் சென்டர். நாளைக்கு திரு ஜோசப் விஜய்க்கு அடுத்தால திரு ஆதவ அர்ஜுனே பெரிய இடத்துக்கு வரலாம். அப்போ நிர்வாகம் தெரியலையா விஜய்க்கு? நிர்வாகம் தெரியாம 100க்கு 100 நிர்வாகம் தெரியாத வாய் திறந்து பேச வேண்டியதுதான். நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன். பேசினா மட்டும் தீர்வு இல்லை. ஒரு முதலமைச்சர் அமைதியாக இருந்தே செயல்பாடு செய்யலாம்ல இல்லையா? இப்போ இன்னைக்கு பார்ல வசூல் பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து வசூல். விவசாயிகளுக்கு இன்னைக்கு நெல் கொள்முதல் பண்ணலை, கஞ்சா பிடிபட்டு இருக்காங்க, கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியே 17 சம்பவம் நடக்கு. அப்போ நிர்வாகம் எப்படி இருக்கு? இதான் நிர்வாகம் சரியில்லை. நாடு முழுவதும் நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய நிச்சயமா மேகதாது பிரச்சனையில அணை கட்ட விட்டாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கு. வண்ணத்து பூச்சி பிஜேபி கையில தானே இருக்கு. மேகதாது அணைக்கு வண்ணத்து பூச்சி, அழகான வண்ணத்து பூச்சி பிஜேபி கையில. எப்படி காவிரிக்கு ஒரு தீர்ப்பாயம் மத்திய அரசு எப்படி தமிழகத்துக்கு நன்மை கொடுத்ததோ, அதே போல மேகதாது பிரச்சனையிலும் நிச்சயமாக நன்மையை கொடுக்கும்.